ஆசீர்வாதங்களின் ஊற்றாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. தகப்பனே, இப்படியாக எங்களை சிருஷ்டித்தவரோடு கூட செலவழிக்கும்படியான ஒரு நேரம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டதை நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாத மகிமை நிறைந்த எங்கள் ஆண்டவர் தகப்பனே, இதோ எங்களோடு பேசும்படியாய், எங்களோடு உறவாடும்படியாய், எங்களோடு உலாவும்படியாய் நீர் கர்த்தாவே பிரியம் கொண்டு இந்த நேரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த நோக்கத்திற்காக தகப்பனே இந்த நிகழ்ச்சியை நீர் ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு கொடுக்கிறீரோ அந்த நோக்கம் எங்களில் நிறைவேறட்டும் சுவாமி, நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஏதோ பழக்கத்தின் காரணமாக வந்துவிட்டு செல்லாத படிக்கு, எதையோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்கக்கூடாத படிக்கு தகப்பனே, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அதன்படி வாழும்படியான கிருபையை பெற்றுக்கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. இதோ உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் வாழ விரும்புகின்றோம். இந்த அதிகாரம் 5வது மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் ஆரம்பத்தில் முதல் வசனம் சொல்கிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஆக திரளான ஜனங்களையும் அந்த சீடர்களும் இருப்பதை பார்த்து அவர்களோடு பேசும்படியாய், அவர்களுக்கு உபதேசிக்கும்படியாய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மலை பொழிவு என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மலை பிரசங்கம் அதை ஆரம்பிக்கிறார். அதை ஆரம்பிக்கும் பொழுது தான் ஒரு காரியத்தை சொல்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ பல காரியங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை நோக்கி நீ ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலையை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த படிப்பில் நான் நன்றாக தேர்ச்சி பெற வேண்டும், அல்லது ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், ஒரு வீட்டை சுதந்திரிக்க வேண்டும், ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக பல பல காரியங்களை நினைத்து நினைத்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? இது அல்ல, அது அல்ல. ஒவ்வொன்றும் நாம் கேட்பது ஒவ்வொரு புள்ளியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் என் தேவன் சொல்கின்றார், எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய ஒரு அழகிய கோலமாக, அழகிய ஓவியமாக அதையே நான் உனக்கு தர விரும்புகின்றேன். நீ விரும்புகிற அந்த வீட்டை சுதந்திரிப்பதற்காக அல்ல, நீ விரும்புகின்ற அந்த வேலையை சுதந்திரிப்பதற்காக அல்ல, இந்த பூமியவே சுதந்திரித்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உனக்கு நான் வைத்திருக்கிறேன். அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? யார் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள்? சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். ஒரு சிம்பிள் ஃபார்முலா. ஆண்டவர் ஒரு எளிதான வழியை நமக்கு காட்டுகிறார். இதெல்லாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், நீ விரும்புகின்ற காரியமெல்லாம் உனக்கு கைகூடி வர வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று செய். அது என்ன? சாந்த குணம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா எல்லாவற்றையும் அவர்கள் பூமியவே சுதந்திரித்து கொள்வார்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பூமியையே சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழியை தேவன் நமக்கு காட்டுகிறார் என்று சொன்னால் நாம் ஏன் அதன் வழியாக பின்பற்றி செல்லக்கூடாது? ஆண்டவர் சொல்கிறார், இந்த சின்ன சின்ன காரியத்திற்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு காரியத்தை செய். ஏனென்றால் சங்கீதக்காரன் இதை நன்றாக உணர்ந்தவனாகத்தான் சங்கீதம் 37:34 வசனத்தில் விதமாய் சொல்லுகின்றார். சங்கீதம் 37:34 ஆண்டவரை நமக்கு கொடுக்குறீங்க ஒரு காரியம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அப்போ அந்த பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வழியை நீ கைக்கொள். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்போது சாந்த குணம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம அநேக நேரம் நினைப்போம், நம்ம இனிமேல் கோவப்படக்கூடாது. அதை சாந்த குணத்துக்கு இன்னொன்று நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும். சில சமயம் சில விசுவாசிகள் சொல்வதை கேட்குறேன், நானும் பொறுமையாக இருக்கணும், எவ்வளவோ பொறுத்து போகிறேன், ஆனால் இவர்கள் செய்கின்ற அக்கிரமத்தை என்னால் தாங்க முடியவில்லை. இதுக்கு பேர் பொறுமை இல்லை. சில சமயத்தில் நம்ம சொல்கிறோம், அவங்க அவ்வளோ கோவப்பட்டு பேசினாலும் நான் அமைதியாக இருந்துட்டேன் தெரியுமா, சுய பெருமை. அது அதற்கு பேர் பொறுமை அல்ல. ஏனென்றால் கோபத்தை அடக்குவது என்பது பொறுமையின் அடையாளம் அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சாந்த குணம், ரொம்ப சாந்த குணம். அதனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க என்று சொல்வதை காட்டிலும் கோபமே வராது என்பது தான் உன்னதமான காரியமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நமக்கு விரோதமாக பேசினாலோ அல்லது நமக்கு பிடிக்காததை செய்தாலோ நாம் உடனே கோபப்படுகின்றோம். சாதாரண மனிதர்கள் செய்கின்ற ஒரு காரியம். ஆனால் நாம் ஜெபிக்கிறவர்கள், நாம் விசுவாசிகள், நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம உடனே கோபப்படக்கூடாது. அந்த கோபத்தை அடக்குகிறோம். உடனே நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் பொறுமையாக போய்விட்டேன், நான் ரொம்ப சாந்த குணமாக இருக்கேன். அது அல்ல. ஏன்னா அடக்குவது என்பது வேரோடு நம்முடைய உள்ளத்திலிருந்து அறுத்து போடுவது என்பது வேறு. இந்த சாந்த குணம் என்பது கோபம் என்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வராமல் இருக்கின்ற அந்த நிலைமையை தான் சாந்த குணம் என்று அழைக்கின்றோம். ஏனென்றால் அடக்கி கொண்டே இருப்போம் என்று சொன்னால் கோபம் வருகிறது, அடக்குகின்றோம். மற்றவர்கள் நமக்கு எதிராக பல காரியங்களை சொல்கின்றார்கள், எரிச்சல் வருகிறது, அதை அடக்குகின்றோம். அடக்கி வைத்தோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு அது திடீரென்று வெடித்து சிதற ஆரம்பித்துவிடும். ஒரு நாளைக்கு அது வெடித்து சிதறிவிடும். நாம் அவ்வளவு நாட்களும் அடக்கி வைத்திருந்த எல்லாவற்றையும் ஒரே நாளிலே அதை நாம் வெளியே கொட்டி தீர்த்து விடுவோம். அதற்கு பேர் அது சாந்த குணம் அல்ல. அப்படிப்பட்டவர்களை நாம் பொறுமைசாலிகள் என்று சொல்ல முடியாது. பிறகு பொறுமைசாலிகள் என்றால் என்ன அர்த்தம்? பொறுமை, சாந்த குணம், அதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இருப்பவர்களுக்குத்தான் என் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சங்கீதக்காரன் அதை தான் சொல்கிறான். அப்படிப்பட்டவர்கள் தான் பூமியை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் அவர்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சாந்த குணம், பொறுமை என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது அதனுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொறுமை வேணும், சாந்த குணம் வேண்டும் என்றால் நமக்கு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். இந்த சகிப்புத்தன்மை என்றால் என்ன தெரியுமா? நாம் நினைப்பது நடக்காவிட்டாலும், நாம் திட்டம் பண்ணின காலத்திலே ஒரு திட்டம் செயல்படாமல் போய்விட்டாலும், நாம் எதிர்பார்ப்பது ஒன்று நடப்பது வேறு ஒன்றாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்வது தான். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியம் விரும்புகின்றோம், இதற்குள்ளாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அது நடக்கவில்லை, நடக்காமல் போனாலும் பரவாயில்லை, நாம் எதிர்பார்ப்பதற்கு எதிர்மறையாக நடந்துவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இது எனக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டுத்தான் வந்தது என்று சொல்லி எவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களோ, எவர்கள் அதை அங்கீகரித்து கொள்கின்றார்களோ, எல்லாமே கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வார் என்று சொல்லி உணர்ந்து கொள்கின்றார்களோ, அவர்களைத்தான்
சகிப்புத்தன்மை உடையவர்கள் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த சகிப்புத்தன்மை இருப்பது தான், இந்த சகிப்புத்தன்மை தான் இந்த பொறுமை, சாந்த குணம் இவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது. நாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? குடும்ப சூழ்நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது தொழில் ஸ்தலத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஊழிய சம்பந்தமாக இருக்கலாம். பல காரியங்கள் வெவ்வேறு சூழ்நிலையில், ஒரு நாளைக்கு நாம் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு சூழ்நிலைகளிலே இருக்கின்றோமே. அவைகள் எல்லாமே நமக்கு சாதகமாக, நாம் எதிர்பார்க்கிறபடி நாம் ரொம்ப ஒழுங்காகத்தான் இருக்கின்றோம். மற்றவர்களால் தான் இப்படிப்பட்டதான காரியம் நடக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அதைத்தான் கர்த்தர் பார்க்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி பாடல் பாடுவதில் பிரயோஜனம் அல்ல. அது நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது அதை அப்படியே அங்கீகரித்து கொள்வது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது, அதைத்தான் நம்ம சொல்கிறோம் சாந்த குணம். அதற்கு பெயர்தான் பொறுமை, அதற்கு பெயர்தான் சகிப்புத்தன்மை. ஆக நமக்கு எதிர்மறையான சூழ்நிலைகளை நாம் எப்படி கையாள்கிறோம் அதை பொறுத்து தான் நமக்கு ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கின்றார். அப்போ எப்படி, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகின்றேன். அது கிறிஸ்துவர் அல்லாத ஒரு மனிதன் செய்த ஒரு காரியம். அவர் கார் டிரைவர். அவர் பிரயாணப்பட்டு சென்று கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு தெரியும், அந்த ஹைவேஸில் இதிலெல்லாம் நிறைய சிக்னல்ஸ் வரும் என்று சொல்லி. பொதுவாக அந்த சிக்னல் என்று வந்தால் 90 செகண்ட்ஸ் 120 செகண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். மிஞ்சி போனால் 2 நிமிஷம் நிற்க வேண்டியது வரும். ஆனால் அந்த ஆரஞ்சு கலர் வறந்த உடனே சர்ரு என்று வாகனங்கள்லாம் சீறி பாய்ந்து கொண்டு சொல்ல, என்னென்னா ரெட்டு விழுந்துட்டால் நம்ம நிற்கணும், அதற்குள்ளாக அவசரம் கிராஸ் பண்ணி போய்விட வேண்டும். இப்படித்தான் சாதாரணமாக நம்முடைய நாட்டை பொறுத்த அளவுக்கு நிற்கின்றது. அந்த ஆரஞ்சு வந்து விட்டாலே வருகின்ற வாகனம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்லோ டவுன் பண்ணி நின்றுவிட வேண்டும். ஆனால் அந்த ரெட்டு விழுந்த பிறகு டக்கென்று ஓடுவார்கள். ஆக இங்கே இந்த நபர், கார் டிரைவர், கிறிஸ்துவர் அல்லாதவர், அவர் ஒரு நாள் அவரோடு ஒரு பயணியை அவர் ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அந்த பயணி அவசரமாக ஒரு இடத்திற்கு போக வேண்டும். அப்படியாக போகும்பொழுது ஒரு சிக்னல் வந்தவுடன் கார் போய்கொண்டே இருந்தது. இவருக்கு முந்தின வாகனம் சென்று விட்டது. இவர் காரை நிறுத்திவிட்டார், ஏன்னா சிக்னல் விழுந்து விட்டது. உடனே பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, ஏப்பா கொஞ்சம் வேகமாக போயிருக்கக்கூடாதா? அவன் போயிட்டான், அவன் பின்னாடியே நீ போயிருக்கக்கூடாதா? நீ அந்த சிக்னல் விழப்போதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நேரம் கிராஸ் பண்ணி போயிருக்கலாம்ல, இப்போ இங்கே நிற்க வேண்டியது இருக்குல்ல என்று ஏதேதோ அவர் சொல்லியிருந்திருக்கா. அப்பொழுது இந்த டிரைவர் எதையுமே பொருட்படுத்தாமல் அவர் அந்த சிக்னலையே பார்த்து கொண்டு, பிறகு அந்த சிக்னல் அந்த இடம் முடிந்தவுடன் ஆரஞ்சு லைட் வந்தது, பிறகு க்ரீன் லைட்டு வந்த உடனே அவர் காரை ஸ்டார்ட் பண்ணி அவர் கொண்டு செஞ்சிருக்கிறார். போய்கொண்டு இருக்கும் பொழுது அந்த டிரைவர் இந்த பிரயாணியிடம், சார் அங்கே காரு நிற்கும்போது ஏதோ சொல்லிகிட்டு இருந்தீங்களே, என்ன சார் என்று கேட்டிருக்கிறார். இவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம். அங்கே நின்றுட்டுருக்கிற இடத்துலையே சொல்கிறதுக்கு காதில் விழலை, இப்போ தான் காதில் விழப்போகுதா என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டு விட்டு சொல்லும்பொழுது நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த என்று சொல்லி கேட்டிருக்கின்றார் கோபத்துடன். அப்பொழுது இந்த டிரைவர் மிகவும் நிதானமாக அவரை பார்த்து, சார் எப்போதுமே இந்த சிக்னலில் ரெட் கலர் நின்றுச்சுன்னு சொன்னால் உடனே என்னுடைய மனம் எனக்கு விருப்பமான ஒரு நபரை நினைக்கும், அல்லது யாராவது தன்னுடைய கஷ்டத்தை சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய பெயர் ஞாபகத்துக்கு வரும். இப்படி ஏதாவது ஒன்று வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட நபருக்காக அந்த ஒரு நிமிடம் அவர் சொன்ன காரியம் பகவானை நோக்கி நான் சொல்லுவேன், அப்பா இந்த மனுஷனுக்கு நீ நல்லதை செய்யும், இந்த மனுஷனுக்கு இந்த துன்பத்திலேருந்து விடுதலையே கொடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷத்தில் யார் பேரெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ அவங்களையெல்லாம் சொல்லி பகவானே உங்களை ஆசீர்வதியும், அப்படி தான் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம். பிறகு கொஞ்சம் போன பிறகு இப்போ சொன்னாராம், அப்போ இப்போ சிக்னலில் நிற்கும்போது நீ யாருக்காக நீ பிரார்த்தனை பண்ணன என்று கேட்கிருக்கா. அதற்கு அவர் சொன்னாராம், அந்த சிக்னலில் நிற்கும்போது உங்களுக்காக தான் சார், இவர் இவ்வளோ பதட்டப்படுறாரு, பகவானே இவருக்கு பொறுமையை கொடுன்னு உங்களுக்காக தான் சார் நான் ஜெபம் பண்ணினேன், பிரார்த்தனை செய்தேன்
என்று சொன்னாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதற்கு பெயர்தான் சாந்த குணம். எதற்கு பெயர்? இவ்வளவு தூரம் அவர் ரூலுக்கு கட்டுப்பட்டு அவர் சென்று கொண்டு இருக்கின்றார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் மற்றொருவர் அவரை ஏசுகின்றார், அவரை திட்டுகின்றார், கடிந்து கொள்ளுகின்றார். அதையும் பொருட்படுத்தாமல் அவர் சொன்ன காரியம் என்ன? இப்படி எத்தனை சிக்னல் வந்தாலும் சார், அங்கே நிற்கும் பொழுது நான் ஒவ்வொருவருக்காகவும் பகவானை நோக்கி நான் பிரார்த்தனை பண்ணுவேன். இந்த குணம் உங்களுக்கு இருக்கிறதா அல்லது எனக்கு இருக்கிறதா? ஏன் தாமும் கூட சிக்னல் விழுந்துட்டா எப்படி அறக்க பறக்க, ஏன் இப்படியாச்சும் கொஞ்சம் வேகமாக போயிருக்கலாமே, இன்னும் எவ்வளோ நேரம் நிற்கிறது, இப்படி டிராஃபிக் ஜாமாக இருக்கே என்று சொல்லி இப்படி அங்கலாய்க்கிறோமே தவிர நம்ம என்ன செய்கிறதில்ல, அந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்வது இல்லை. ஆனால் ஆண்டவரை பற்றி அறியாத இந்த அன்பு சகோதரர், அந்த டிரைவர் சொல்கிறார், அந்த நேரத்தில் நான் ஒருத்தரை நினச்சி பகவானே இவங்கள ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணுவேன்னு சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதைத்தான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். நமக்கு நேர்மறையான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இதற்கு காரணம் அவர்களா இவர்களா என்று அலசி பார்த்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது இதனால தான் இப்படி நடந்தது, நான் இருந்தால் அப்படி இப்படியாக யோசித்து நாம் நம்மை நாமே பெருமையாக எண்ணிக்கொண்டு மற்றவர்களை குற்றம் கண்டுபிடித்து கொண்டு இப்படியாக நாம் நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கின்றோமா? ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்கள், நாங்கள் ரொம்ப கோவப்பட மாட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளார பல காரியங்கள், பல சிந்தனைகள் அது ஓடிக்கொண்டே இருக்கும். பிரயோஜனம் இல்லாமல் நேரத்தை செலவழித்து கொண்டிருப்போம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறது, சாந்த குணம் என்று சொன்னால் இப்படியாக வருகிற இந்த நெகட்டிவ் சூழ்நிலையிலையும் எவன் பாசிட்டிவாக மாற்றிக்கொள்கின்றானோ, கர்த்தருக்கு உகந்ததாக மாற்றுகின்றானோ, அந்த டிரைவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எத்தனை சிக்னல் வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஒவ்வொருத்தருக்காக பிரார்த்தனை பண்ணுவேன் பாருங்கள். மற்றபடி சாதாரண வேலையிலேருந்து இதுக்கெல்லாம் நேரம் எனக்கு இல்லை. அதனால் இதை நான் அதுக்காக பிரயோஜனப்படுத்தி கொள்கின்றேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் செய்கிறீர்களா அல்லது நான் செய்கின்றேனா? நாம் வெட்கப்பட்டு தலை குனிந்து போக வேண்டிய ஒரு காரியம் இது. அதே போல் அன்னை தெரசா ஒரு தடவை அவர்கள் கல்கட்டாவிலிருந்து டெல்லிக்கு செல்ல வேண்டும். அவசரமாக கொஞ்சம் அவர்கள் இருக்கின்ற இடத்துல வேலை இருந்ததுனால் அவசரமாக முடித்துவிட்டு அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். அந்த வந்த சமயத்தில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனாலும் அவங்க அவசரமாக வந்து செக்இன் பண்ணிவிட்டு அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது அப்பொழுது அனௌன்ஸ் பண்ணுகின்றார்கள், இந்த ஃப்ளைட் 3 மணி நேரம் தாமதமாக கிளம்பும் என்று சொல்லி. இப்படி சொன்னால் அவங்க இடத்துல நான் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? இதை இவன் முதல்லையே சொல்லியிருந்தா என்ன, நம்ம அதற்கு தகுந்த மாதிரி வந்திருக்கலாம் இல்லை? கடைசி நேரத்தில் இப்படி சொல்லி அங்கேயும் வேலையை முடிக்கலை, இங்கேயும் வந்து இப்படி தண்டமாக உட்கார்ந்துருக்கிறோமே, இப்படி தான் எண்ணங்கள் ஓடும். சக பிரயாணிகளுடனும் கூட அந்த ஏர்பாட்டை பற்றி, அந்த ஏர்க்ராஃப்டை பற்றி, அந்த கம்பெனியை பற்றி இப்படியெல்லாம் தான் நம்ம குறை பேசி அந்த நேரத்தை கழித்திருப்போம். ஆனால் அன்னை தெரசா என்ன செய்தார்களாம் தெரியுமா? ஒரு டவலை எடுத்தார்களாம், அந்த ஏர்போர்ட்டில் சந்தடி இல்லாத அந்த ஒரு இடத்துல போய் அதை விரித்து அதிலே அவர்கள் முழந்தாள் போட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். பிறகு அந்த ஃப்ளைட்டுக்கு வருவதற்கு நேரம் என்று அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அப்பொழுது சக பிரயாணி ஒருவர் கேட்டாராம், இப்படி 3 மணி நேரம் லேட்டுன்னு சொன்ன பிறகு உங்கள் முகத்தில் எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லையே, அங்கே போய் இந்த 3 மணி நேரம் நீங்கள் என்ன செய்தீங்க என்று சொல்லி கேட்டிருக்கின்றார். அப்பொழுது அன்னை தெரசா சொன்னாங்களாம், இப்படி அவசரமாக நான் கிளம்பி வர வேண்டி இருந்தது இல்லையா, ஆகவே என் ஆண்டவரோடு செலவிடுகிற நேரம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அவசரமாக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், நல்ல வேளை இங்கே டிலேன்னு இருந்ததுனால நான் என் ஆண்டவரோடு நேரத்தை செலவழித்தேன். இப்போ இங்கே எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நான் இந்த வேலையை பார்க்கணும் அந்த வேலையை பார்க்கணும் என்று இல்லை, என்னை யாராவது பார்க்க வருவார்கள் என்று எந்த நிலையும் இல்லை. ஆண்டவர் அழகாக எனக்கு சூழ்நிலையை அவரோடு பேசுவதற்கு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆகவே சந்தோஷமாக இந்த நேரத்தை நான் கழித்தேன். இதற்கு பெயர்தான் சாந்த குணம்.
நெகட்டிவான காரியம் வந்தாலும் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம், அதை எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்கின்றோம், அதை வைத்து தான் நமக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வருகின்ற நாட்களில் இனிமேலாவது நாம் நமக்கு நேரிடுகின்ற காரியங்களிலே எப்படியாக ரியாக்ட் பண்ணுகின்றோம், எப்படியாக அதை நாம் பிரதிபலித்து காட்டுகின்றோம், எப்படியாக அதை கையாளுகிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆக ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போது அந்த சாந்த குணம் எப்போ வரும்னு சொன்னால், இப்படியான சூழ்நிலைகளை நாம் சகித்து கொள்ளும் பொழுது தான். எதிர்பாராத காரியம் நடந்திருக்கும், எதிர்பார்த்த காரியம் நடந்திருக்காது, ஆப்போசிட்டாக இருக்கும். எது வந்தாலும், என்ன வந்தாலும், எது நேர்ந்தாலும் எல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி தான் நடக்கிறது என்று சொல்லி அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கக்கூடிய அந்த மனநிலை இருக்கிறது பாருங்கள், அதுதான் சாந்த குணம், அதுதான் சாந்த குணம். அப்படிப்பட்டவர்கள் தான் பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படியான அநேக காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். பல பரிசுத்தவான்கள் வெகுவாக மேலாக உயர்த்தப்பட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்களிடம் காணப்பட்ட இந்த குணம்தான். பொறுமையாயிருந்தார்கள். யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம், 5:11, இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். ஏன்? அவர்களிடம்தான் அந்த சாந்த குணம் இருக்கிறது. ஆகவே தான் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். யோபுவை குறித்து கேள்விப்பட்டோமே, அவன்கிட்ட ஏன் இந்த சாந்த குணம், ஏன் அவன் பொறுமைன்னு சொல்கிறேன்னா, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு இழப்புகள், அவ்வளவு நஷ்டம், எல்லாம் அவமானம், எல்லாவற்றையும் அவன் எப்படி தாங்கி கொண்டான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். அந்த பட்டணத்திலே செல்வாக்குள்ளவன், செல்வந்தன், நல்ல பெயர், தேவனே சொல்கிறார் அவன் உத்தமன், சன்மார்க்கன் என்று சொல்லி எல்லாவற்றிலும் கரெக்டாக இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு ஒரே நாளில் எவ்வளவு நஷ்டம், அத்தனை செல்வங்களும் போய்விட்டது, கால்நடைகள் எல்லாம் போய்விட்டது, எல்லாம். அது மாத்திரமில்லை, அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள், 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் மாண்டு போனார்கள். இதெல்லாம் நடந்த பிறகும் அவனுடைய உடலிலும் வியாதி வந்து விட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நாளில் காலையில் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தவர் ஒரு 3 மணி நேரத்தில் இப்படி பிச்சைக்காரராக மாறி, உடலிலும் புண்கள், ஒய்ஃபே அருவருக்கத்தக்க வண்ணமாக அவன் மேல் முழுவதும் கொப்பளங்களால் பாதிக்கப்பட்டு அப்படி ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஆனால் யோபு என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் சாந்த குணம். இதற்கு பேர் தான் பொறுமை. நம்ம நினைக்கிற மாதிரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரியெல்லாம் அல்ல பொறுமை. இப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. ஆனால் நீங்களும் நானும் என்ன சொல்கிறோம்? நாங்கள் என்ன பாவம் செய்தோம், நாங்கள் என்ன அக்கிரமம் செய்தோம், எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சோம், அப்போ ஆனால் எங்களுக்கு எப்படி அப்படி இப்படி என்று சொல்லிவிட்டு நாங்கள் பெரிய விசுவாசிகள், நாங்கள் ரொம்ப பொறுமைசாலிகள், பொறுமையாக எல்லாத்தையும் சகித்து கொண்டிருக்கிறோம், வாயினால் சொல்கிறோமே தவிர நம்முடைய உள்ளத்தில் அது இல்லை, அது இல்லை. ஆண்டவர் அதை தான் சுட்டி காட்டுகிறார். யோபுவின் பொறுமை, எது வந்தாலும், எதை இழந்தாலும், கர்த்தாவே உம்மீது உள்ள பற்றுதலை மட்டும் நான் விட்டுவிட மாட்டேன், வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, உம்மீது உள்ள விசுவாசத்தை மட்டும் நான் இழந்து விட மாட்டேன் என்று யார் இருக தேவனை மட்டும்
மட்டும் பற்றி கொண்டு இருக்கின்றோமோ, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் போதும் ஆண்டவரே என்று நாம் அவரையே பார்த்து கொண்டிருக்கின்றோமோ, அதற்கு பெயர்தான் சாந்த குணம். அப்படித்தான் யோபு இருந்தார். எனவே தான் வேதம் சொல்லுகின்றது, அந்த யோபுவின் புத்தகம் 42:10 யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார், 2 மடங்கு ஆசீர்வதித்தார். பூமியை சுதந்தரித்து கொண்டான். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். இழந்து போன எல்லாத்தையும் 2 அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே போல ஆபிரகாமை குறித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. தேவன் அவரை அழைத்து உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் இந்த கடற்கரையில் உள்ள மணலின் துகளைப் போலவும் பெருக பண்ணுவேன். எப்போ? ஆபிரகாமுக்கு 75 வயதாக இருக்கும் பொழுது. திரும்ப நாம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் பார்க்கின்றோம், ஆண்டவர் மறுபடியும் அவருக்கு தரிசனமாகி பார்த்து சொல்லி 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு 99 வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் கொடுத்தது எப்போ? 75வது வயசில். அப்போ இத்தனை வருஷமும் ஒன்றும் நடக்கலை. மறுபடியும் அந்த 99வது வயதில் மறுபடியும் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அதே வாக்குத்தத்தத்தை சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை போல் உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொல்லி. ஆபிரகாம் சொன்னாரா? ஆமாம், நீங்கள் சொல்லி 24 வருஷம் ஆச்சு, இனி தான் நடக்க போகுதா? நான் கிழவனாயிட்டேன், சாராலும் கிழவி ஆயிட்டா, இனி ஒன்றுமே சொல்லவில்லை. அப்படியே அதை ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. அதற்கு பிறகு அவர் 100வது வயதில் ஈசாக்கு பிறந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். வேதத்தில் அதான் தெளிவாக சொல்லியிருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் இப்படியாக பார்க்கின்றோம். ரோமர் 4:18-19 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளினுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சூழ்நிலையை பார்க்கல, சொந்த சரீரத்தை பார்க்கல, கர்த்தர் சொன்னால் அது நடக்கும். இதுதான் அவனுக்கு இருக்கின்ற சாந்த குணத்திற்கு அடிப்படையாக இருந்த அந்த விசுவாசம். கர்த்தர் சொன்னதான். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் இல்லை, ஏற்ற காலம் வரும்பொழுது அவர் அதை நிறைவேற்றுவார் என்று உறுதியாக விசுவாசித்தான். அதுதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எனவே ஆண்டுடைய வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக இப்பொழுது நாம் பார்த்தோம் என்றால் எல்லாரும் அந்த முஸ்லீம் சகோதரர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களுக்கு தகப்பன் இப்ராஹிம், அதாவது ஆபிரகாம் என்று சொல்கிறார்கள். யூதர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்கள் தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்களுடைய தகப்பன் ஆபிரகாம். ஆக அவருடைய சந்ததி எவ்வளவாய் பெருகி இருக்கிறது. பூமியை சுதந்திரித்து கொண்டார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அப்போ அந்த சாந்த குணம் என்றால் என்ன அர்த்தம்? வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்ற வரையிலும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அதற்காக காத்திருப்பது. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவர், ஏற்ற காலத்திலே அவர் எனக்கு அதை செய்வார் என்று சொல்லி யார் விசுவாசிக்கின்றார்களோ அவர்கள் உள்ளத்தில் தான் இந்த சாந்த குணம் இருக்கும். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் தேவன் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஏன் இந்த காரியம் நடக்கலை? ஏன் தொட்டதெல்லாம் தொலைங்களை? எத்தனையோ தான் ஜோமணி தான் தொழிலை ஆரம்பிக்கிறேன், ஆனாலும் எதிர்பார்க்கின்ற முன்னேற்றம் அதில் இல்லையே. பிள்ளைக்கு திருமணத்துக்குன்னு நானும் எவ்வளோ நாள் தான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஏன் இன்னும் நடக்கலைன்னு தெரியல. இவ்வளோ விட வயசில் சின்னவங்களுக்கெல்லாம் திருமணமாகி 2 குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க, இன்னும் ஒன்றும் நடக்கலையே. என்ன குறை இருக்கின்றது? படிப்புக்கு குறையா, அழகுக்கு குறையா, அல்லது சம்பாத்தியத்துக்கு குறையா? எல்லாம் இருந்து ஏன் எதற்காக அடுத்தவருடன் ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே வருத்தி கொள்கின்ற அந்த நிலைமையில் இருந்துக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? நானும் விசுவாசி தான்,
நானும் கர்த்தரை நம்புகிறவள் தான் என்று சொல்லுகின்றோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறார். ஏன் என்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் இதயம் தாரும். ஆண்டவர்கிட்ட அதை தான் கேட்கணும் பிரியமான பிள்ளைகளே. அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார், அவர்கள் பொறுமைசாலிகள், அவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள். அதே போல் யோசேப்பை குறித்து பார்க்கின்றோம். யோசேப்பு சொப்பனம் காண்கின்றான். அப்பொழுது அவனுக்கு வயது 17. ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்குறோம். அவனுக்கு யோசேப்புக்கு 17 வயதாக இருக்கும் பொழுது சொப்பனம் காண்கிறான். என்ன சொப்பனம்? வயல்வெளியில் போய் விளைந்திருக்கின்ற அந்த அரிகளையெல்லாம் அவன் அறுத்து கட்டுகளாக கட்டி எல்லாரும் வைக்கின்றார்கள். அப்பொழுது யோசேப்பினுடைய அரிக்கட்டு நடுவில் நிமிர்ந்து நிற்க, மற்ற 11 சகோதரர்களும் கட்டி வைத்த அந்த அரிக்கட்டு இந்த அரிக்கட்டை வணங்குவது போல இருந்தது என்று சொல்லி அவன் சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரர்களுக்கு அறிவிக்கின்றான். அப்போ அவர்களெல்லாம் கோவப்படுகிறார்கள், எரிச்சல் படுகிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உன்னை நாங்களாம் வணங்குவோமா என்று. அடுத்தாப்பில் இன்னொரு சொப்பனம், அது இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு இரிட்டேட் பண்ணுது. அது என்ன? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் இவனை வணங்குவது போல். உடனே உங்கள் அப்பா கோவப்படுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் உங்கள் அம்மாவும் சகோதரர் எல்லாரும் உன் பாதத்தில் வந்து அமருவோன்ற மாதிரி உனக்கு நினைப்பா என்று சொல்லி கோபப்படுகிறார்கள், எரிச்சல் அடைகின்றார்கள். ஆனால் அவன் அதையெல்லாம் மனதில் கொள்ளவில்லை. ஒன்று மட்டும் தெரியும், ஏற்ற நேரம் வரும்பொழுது கர்த்தர் என்னை உயர்த்தப் போகிறார், என்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கப் போகிறார். இந்த சகோதரர்களுக்கு மத்தியில், தகப்பன் தாய்க்கு மத்தியில் என்னை அவர் உயர்த்தப் போகிறார். இது ஒன்று தான். எப்பொழுது எப்படி அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகுலாம் நடந்த காரியம், இது சொன்ன பிறகு தான் அந்த சகோதரருக்கு அவன் மேலே எரிச்சல் வருது. குழியில் போய் போடுறாங்க. அதுக்கு பிறகு போத்திபார் வீட்டில் செய்யாத ஒரு தவறுக்காக அவன் தீங்கிழைக்கப்பட்டு அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். எல்லா கஷ்டம் நேரம் நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? வாக்குத்தத்தம் வந்தது, ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது, இது எங்கே கொண்டு போய் முடியுமோ அப்படி தான் நினைக்கிறான். ஆனால் அவன் அப்படி நினைக்கவே இல்லை. எந்த சூழ்நிலையும் அவன் முறுமுறுக்கலை. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுதும் கூட அவன் அதை என்ன சொல்கிறான்? தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படின்னு தான் கேட்டானே ஒழிய ஏன் எனக்கு இப்படி சந்தர்ப்பம் என்று கேட்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இப்படியாக அவன் சென்ற காரணத்தினால் நாள் ஒன்று வந்தது, வேளை ஒன்று வந்தது. கர்த்தர் என்ன செய்தார்? அவனை அந்த எகிப்தின் தேசத்திற்கு அதிபதிக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவனை உயர்த்தினார். பூமியை சுதந்தரித்து கொண்டான். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்டையும் எங்கிட்டையும் சொல்லி கொண்டிருக்கின்ற காரியம் இது தான். என்ன அது? என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஏன் என்று கேள்வி கேட்காமல் கர்த்தர் எல்லாவற்றையும் என்னுடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வார். ஏற்ற வேளையிலே காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறவர் அவர். எனக்குரியதை அவர் எனக்கு என்று வைத்திருக்கிறதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவரை மாத்திரம் யார் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ, எந்த விதத்திலும் முறுமுறுக்காமல், தர்க்கிப்பு இல்லாமல், விவாதிக்காமல், யோசிக்காமல், அதை பற்றி குறை கூறாமல், தன்னுடைய சுய பெருமையை எண்ணிக்கொண்டு அப்படி இப்படி என்று மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காமல் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்குள் ஒரு தேவ சமாதானம் இருக்கும். பிரச்சனை வரும், வியாதிகள் வரும், போராட்டங்கள் வரும். ஏன் யோசேப்புக்கு வரலையா? ஆபிரகாமுக்கு வரலையா? தாவீதுக்கு வரலையா? ஆனால் அவங்க எப்படி அதெல்லாம் கையாண்டார்கள் தெரியுமா? கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். இது ஒன்று தான். இதை நாம் பின்பற்றினோம் என்றால் நாம் தான் சாந்த குணம் உள்ளவர்கள், நாம் தான் பொறுமைசாலிகள், நாம் தான் பூமியை சுதந்திரித்து கொள்ளப் போகிறவர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரி, உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இப்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு, கர்த்தாவே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவரே, இதோ இந்த வேளையில் எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அந்த சாந்த குணத்தை நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஏதோ எங்களை ரொம்ப பொறுமைசாலிகள்,
சகிப்புத்தன்மை உடையவர்கள், அமைதியானவர்கள் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டோம். இப்பொழுது நாங்கள் அதை புரிந்து கொண்டோம் சுவாமி. அதில் நிலைத்திருக்க கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னீரே. அப்படியாக கர்த்தாவே, அந்த சாந்த குணத்தை நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அந்த சகிப்பு தன்மை ஆண்டவரே, அந்த பொறுமை ஆண்டவரே எங்களுக்குள் கடந்து வரட்டும். எங்களால் முடிந்தது என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை சுவாமி. நாங்கள் நன்மையானதை தான் செய்ய விரும்புகிறோம். ஆனால் எங்களுக்குள் இருக்கின்ற அந்த பாவ சுபாவம் அதை செய்ய விடாதபடிக்கு தடை பண்ணுகிறது ஆண்டவரே. தகப்பனே, அதிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒருவர் நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. எங்களுக்கு இந்த நாளிலே அதை தெளிவுபடுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை, எல்லாவற்றையும் அங்கீகரித்து கொள்ளக்கூடிய கிருபை, எல்லாவற்றிலும் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து உம்மை மாத்திரம் சார்ந்திருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் சுவாமி. அப்படி அந்த கிருபை எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம் ஆண்டவரே, ஒரு மதிலையும் தாண்டுவோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் அதை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இதன் மூலமாய் அந்த பிள்ளைகளுக்கு வர இருந்த ஆசீர்வாதத்தின் தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்பட்டு போகட்டும் ஐயா. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இவர்கள் மூலமாய் இவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவர்கள் இருக்கின்ற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கிரியை செய்ய வல்லவராகிய உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீ சொன்ன வசனத்தின் பிரகாரம் அது அப்படியே எங்களுக்குள் நிறைவேறத்தக்கதாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். God bless you.